Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி 1ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா ரிசல்ட் எப்படி செக் பண்றதுங்கிறதா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை result of first stage examination for the post of ALP against Sen number 1 2024 based on the performance in the first stage examination CBT1 conducted during the period from 25/11/2024 to 29/11/2024 by the RRBs for post of ALP against Sen number 1 2024 candidate bearing following roll number arranged in ascending order not in order of merit have been provisionally shortlisted to appear in the second stage examination. அதாவது செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட நம்பர் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ அந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து மெரிட் லிஸ்ட் கிடையாது. ஓகேவா? சோ இதுல இருக்கக்கூடிய இந்த ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செகண்ட் ஸ்டேஜ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். சிபிடி 2க்கு வந்து அவங்க எல்லாருமே எலிஜிபிள். சிபிடி 1ல அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. சிபிடி 2க்கு அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, so the second stage examination for post of ALP against Sen number 1 2024 for the provisionally shortlisted candidates will be held on 19/3/2025 and 23/2025. இந்த சிபிடி 1ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கான சிபிடி 1 எக்ஸாம் எப்போ இருக்கும்னா 19/3/2025, 23/2025ல உங்களுக்கான சிபிடி 2 எக்ஸாம் வந்து இருக்கும். Okay, all the shortlisted candidates shall be advised through website, SMS, email to download their city intimation advised to appear in the second stage CBT about 10 days prior to the examination. உங்க எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதையும் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. Further, candidates can also view their individual result or scorecard by logging into RRB portal, duly entertaining their registration number and date of birth. This facility will be available from 27/2/2025 3 PM onwards. ஓகேவா? சோ அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உங்களோட ஸ்கோர் கார்டை வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஆர்ஆர்பியோட வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டு சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நாளைக்கு 27/2/2025 சோ 3 மணில இருந்து நாளைக்கு ஈவினிங் 3 மணில இருந்து உங்களோட ஸ்கோர் கார்டையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து உங்களோட ஸ்கோர் பார்க்க முடியாது. நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்ப செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பிடிஎஃப்ல போயிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு அதுல என்ன பண்ணலாம்னா உங்களோட ரோல் நம்பரை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பரை அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேவா? அப்படி ஹைலைட் பண்ணி காட்டல அப்படின்னா நீங்க சிபிடி 1ல ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ஓகேவா? சோ நீங்க இந்த பிடிஎஃப்ல போயிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் எஃப் மட்டும் பிரஸ் பண்ணிட்டு உங்க ரோல் நம்பர் மட்டும் டைப் பண்ணி பாருங்க. ஓகே, the candidate of all the qualified candidates for second stage examination is purely provisional and is liable to be cancelled at any stage of recruitment or thereafter in case of any inconsistency, deficiency in the data furnished or any malpractice on part of candidates coming to the notice of RRB. அதாவது கடைசி நாம செலக்ட் ஆகுற வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவிஷனல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்போ வந்திருக்கிறதும் ப்ரொவிஷனல் தான், இது ஃபைனல் செலக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While every care has been taken in preparing the result, this RRB reserves the right to rectify any inadvertent error or typographical or printing mistake. RRB regret in inability to, இது எப்பவுமே சொல்றதுதான். ஓகேவா? சோ இதுவும் எப்பவுமே சொல்றதுதான். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஓகேவா? சோ இதுல நீங்க கண்ட்ரோல் எஃப் பிரஸ் பண்ணிட்டு உங்களோட ரோல் நம்பர் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் நம்மளோட ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா இந்த பிடிஎஃப் லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ அதுல போயிட்டு இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ரோல் நம்பர் இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். சோ எல்லாருமே சிபிடி 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர், சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சோ சிபிடி 1 ஷார்ட் லிஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க எக்ஸாம் எழுதி சிபிடி 1 உங்களால ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியலனாலும் ஒண்ணு இல்ல, அடுத்தடுத்து இன்னுமே நிறைய வாய்ப்புகள் வந்து உங்க கையில இருக்கு. சோ அடுத்தடுத்து இன்னும் என்டிபிசி எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறம் குரூப் டி எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதனால சிபிடி 1 வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா கொடுத்திருக்கலாம், மேபி ஏதாவது பார்டர்ல மிஸ் ஆயிருக்கலாம் மார்க், அதனால அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. சோ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கிளியர் ஆகாத ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கிளியர் பண்ண முடியல மேம் அப்படிங்கக்கூடிய நீங்க வெக்ஸா இருந்தாலும்
சோ அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாஸ் ஃபெயில் அப்படிங்கறத விட ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட், அந்த அட்டெம்ப்ட்ல என்ன கத்துக்கிட்டோம், அந்த இடத்துல பண்ண மிஸ்டேக்ஸ் எதையுமே அடுத்த எக்ஸாம்ல பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே. சோ சிபிடி 1ல ஷார்ட் லிஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம சென்னை ரீஜியனோட கட் ஆஃப் எவ்வளவு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சோ இதுதான் நம்ம சென்னைக்கான கட் ஆஃப். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னைன்னு கொடுத்திருக்காங்க. ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் CBD1 ஃபார் த போஸ்ட் ஆஃப் ALP அகைன் செல் நம்பர் 1 2024 நார்மலைஸ்டு கட் ஆஃப் மார்க் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் CBD2. ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரி வந்து URல 49.51, SCக்கு பாத்தீங்கன்னா 34.42 கொடுத்திருக்காங்க. ST யோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 25, OBC யோட கட் ஆஃப் வந்து 39.3, EWS க்கு பாத்தீங்கன்னா 40.1 வந்து கட் ஆஃபா சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ எக்ஸ் சர்வீஸ்மேன் பாத்தீங்க அப்படின்னா UR க்கு 41, SC ஸ்டூடெண்ட்டுக்கு 31, OBC க்கு வந்து 30. ஓகேவா. சோ இதுதான் கட் ஆஃப். ஓகேவா. சோ இந்த PDF எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதுல பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ நான் எப்பவுமே சொல்றதுதான், இப்போ ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதுல 2 ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா. சோ ரெண்டுமே நல்லதுக்கு தான். நெகட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா இதை விட பெருசா நமக்கு ஒண்ணு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்படி இல்லைன்னா இதுல நம்ம நிறைய கத்துட்டு இருந்திருப்போம். ஓகேவா. சோ நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கத்துட்டு இருந்திருப்போம். சோ அது எல்லாத்தையுமே அடுத்த தடவை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. சோ பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தாலுமே அடுத்த ஸ்டேஜ் இருக்கு நமக்கு CBD2, அதுக்கும் இன்னும் வெறித்தனமா படிக்கணும். ஏன்னா CBD1 வந்து ஜஸ்ட் வந்து CBD2க்கு போறதுக்கு தான் இந்த மார்க். சோ CBD2ல எவ்வளவு ஸ்கோர் வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால CBD2க்கு வந்து நீங்க வெறித்தனமா படிக்கணும். கடைசி வரை போஸ்டிங் கையில வாங்குற வரைக்குமே நாம என்ன பண்ணணும்னா வெறித்தனமா படிச்சுட்டே தான் இருக்கணும். ஓகேவா. சோ நல்லா படிங்க. CBD2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. CBD1 கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட் அடுத்து NTPC குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா. சோ அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய NTPC குரூப் டி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPCக்காக நாளையில இருந்து 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ நாளையில இருந்து குரூப் டிக்கான செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. சோ மார்ச் 1 குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். சோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் ALP எக்ஸாம் எழுதிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ரிசல்ட்டோட அந்த PDF இருக்கு இல்லையா, அந்த PDF-ஐயும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி எழுதுனதோட அப்படியே விட்டுருவாங்க. ரிசல்ட் வந்துச்சா மேம், வந்துட்டா அப்படின்னு அடுத்த வாரம் அடுத்த மாசம் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா. சோ ஒன்ஸ் அகைன் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன். சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். இன்னும் அடுத்தடுத்து லெவல் இருக்கு. CBD2 எல்லாமே இருக்கு. அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்த லெவலுக்கு. சோ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.